இதெல்லாம் சொன்னீங்க. இப்போது சோழ மன்னர் வந்தாரு, இதெல்லாம் அதனுடைய தொடர்ச்சியா நீங்க அதுக்கப்புறம் இத பத்தி சொல்லுங்க. இன்னொரு விஷயத்த நான் கேள்விப்பட்டேன். பெரியவா இந்த பக்கம் வந்து இந்த கோயில தேடி திரியணுமா கொஞ்சம் அலைந்து கொண்டிருந்தார். "இது எங்க இருக்குது இந்த கோவில்?" அப்படின்னு. அப்போ அவருக்கு அந்த ஒரு நடந்த நிகழ்வு வந்து என்ன நிகழ்வு? அப்படின்றது கொஞ்சம் சொல்லுங்க. ஆ ஒரு முறை இந்த வழியா காஞ்சிபுரம் போகும்பொழுது, அம்பாள பார்க்காம போயிட்டாரு. அம்பாள பார்க்காம போனதால வழி தெரியாம அம்பாள் தடுத்து ஆட்கொண்டுட்டார். அவருக்கு வழி புரியல. அவருக்கு எப்படி போறதுன்னு புரியல. வழி புரியாம இருக்கும் பொழுது, அந்த இடத்துல ஒரு சின்ன பெண் குழந்தை இவருக்கு வழி சொல்றா. அப்ப காடு மாதிரி இருக்கிற இடத்துல எப்படி ஒரு குழந்தை ஒண்ணு வர முடியும்னு சொல்லி ஒரே ஆச்சரியமா இருக்கு. அப்ப பிரார்த்தனை பண்ணும்பொழுது அம்பாளே இங்க வந்து அவருக்கு பெண் குழந்தையா காட்சி கொடுத்து வழி சொன்னதாக, இங்க வந்து அம்பாள வணங்கிட்டு ஒரு இரவு தங்கிட்டு போனதாக நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அன்னைக்கு என்ன ஒரு பௌர்ணமியா? அமாவாசையா? இங்க பௌர்ணமி நடக்கிறதுக்கு ஒரு விசேஷமா அங்க பௌர்ணமி பூஜை நடக்கிறதுக்கு காரணம் என்ன? அன்னைக்கு அவர் பௌர்ணமியா அன்னைக்கு? அவர் அந்த அம்பாள வந்து ஆதிசங்கர பகவத்பாதால வணங்கியிருக்கிறாங்க. ஆ பெரியவர்கள்லாம் நெறைய பேர் அம்பாள தரிசனம் செய்திருக்கிறாங்க. இங்க பௌர்ணமி வந்து பார்த்தீங்கன்னா, அம்பாளுக்கு அந்த பெரியவர்கள்லாம் வணங்கிய தினம் பௌர்ணமி. அம்பாளுக்கு கும்பாபிஷேகம் செய்த மறுநாள் வந்து பௌர்ணமி சம்பவிச்சது. நம்ம பெரியவா வந்து இங்க வணங்க அன்னைக்கும் வந்து பௌர்ணமியா? ஆதிசங்கரர் வணங்குன அன்னைக்கு பௌர்ணமி. ஆதிசங்கரர் இங்க தரிசனம் செய்யும்போது வணங்குன அன்னைக்கு பௌர்ணமி. ஓகே, ஓகே. பௌர்ணமியா இருக்கு. இதெல்லாம் பிரசன்னத்துல கிடைச்ச செய்திகள். பெரியவர்கள்லாம் வணங்கினதுலாம் நமக்கு ஆண்டோர்கள் ஊர்ல இருக்கக்கூடிய வயதானவர்கள் சொன்ன செய்திகள். நமக்கு அது மாதிரி அவர்கள் வணங்கியது மட்டும் இல்லாம கும்பாபிஷேகம் செய்த மறுநாளே அம்பாளுக்கு வந்து பௌர்ணமி சம்பவிச்சது. அப்ப அவ்வளவு விசேஷமான நாள் வந்து அம்பாளுடைய கும்பாபிஷேகத்துக்கு மறுநாள் வரும்பொழுது பெரியவங்க ஏற்கனவே ஆதிசங்கரர் போன்ற ஆண்டோர்கள் எல்லாம் அம்பாளை வந்து பௌர்ணமி தினங்களை வணங்கியதாலும் கும்பாபிஷேகத்துக்கு மறுதினத்திலே பௌர்ணமி வந்ததாலும் 18 சித்தர்களும் அம்பாளை வந்து பௌர்ணமி தினங்களை வணங்குறதாக அகஸ்தியருடைய ஓலைச்சுவடியில இந்த கோவில் ஒரு ஓலைச்சுவடி படிச்சாங்க. அந்த ஓலைச்சுவடியில 18 சித்தர்களும் வந்து அம்பாளை தாயாக பௌர்ணமி தினங்களை வணங்குறதாக நமக்கு தகவல் கிடைத்தது. பௌர்ணமி தினங்களில் லலிதா பரமேஸ்வரி வணங்கினால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிற காரணத்தினால இந்த கோவில் பௌர்ணமி வந்து ரொம்ப சிறப்பா தொண்டுட்டி கிட்டத்தட்ட ஒரு 200 பௌர்ணமிக்கு மேல வழிபாடு நடந்துட்டு இருக்கு. இந்த கோவிலுக்கு எப்போ கும்பாபிஷேகம் எப்போ இதை கட்டி? 2007. 2007. அதுக்கு முன்ன இது வந்து ஓட்டு ஓட்டு வீடா இருந்தது. ஓலை கொட்டாய் இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வெறும் மண் சுவர் மட்டும் இருந்தது. அப்போ தாய் வந்து எந்திர வடிவத்தில் இருந்திருக்காங்க. அந்த இப்ப இந்த பகுதியில வந்து மனிதர்கள் எல்லாம் நம்ம வாழ்வதற்கு முன்னாடியே அம்பாள் இங்க இருக்கிறாங்க. அந்த காலத்துல ரிஷிகள், சித்தர்கள், மன்னர்கள் எல்லாம் லலிதா பரமேஸ்வரிங்கிறது ஒரு ரகசியமான தேவதை. ஆமா. அதெல்லாம் ரகசியமான தேவதை அந்த காலத்துல மன்னர்கள், சித்தர்கள் மட்டுமே வணங்கி இருக்கிறாங்க. அதனால இந்த அம்மனுக்கு லலிதா அக்ஷராம்பிகைன்னு பேர் வந்து லலிதா செல்வாம்பிகை, லலிதா செல்வாம்பிகை, லலிதா அக்ஷராம்பிகைன்னு அம்பாளுக்கு பேர்கள்லாம் உண்டு. சரி ஐயா. வேற ஏதாவது இப்போ வரலாறு இப்போ இந்த அம்மன் வந்து வீதி உலா வராங்களா? இல்ல இந்த மாரியம்மன் வீதி உலா வராங்களா? மாரியம்மன் தான் வீதி உலா. லலிதா பரமேஸ்வரிக்கு மூலஸ்தான பூஜை மட்டும்தான். அவங்க எப்பவுமே மூலஸ்தானம் கருவறையிலே மட்டும் இருக்கிறாங்க. பூஜை மட்டும்தான். மாரியம்மன் தான் இந்த மாரியம்மன் மட்டும்தான் வீதி உலா வராங்க. இவங்க உற்சவர், அப்ப அவங்க மூலவர். இல்ல லலிதாம்பிகையோட உள்ள உற்சவர் வந்து உள்ளே தான் பூஜை. மாரியம்மன் தான் வந்து ஆதியிலிருந்து இங்க திருவிழா நடக்கிறதுக்கு மாரியம்மன் தான் போவாங்க. மாரியம்மன் தான் எல்லை தெய்வம்ங்கிறதுனால எல்லா எல்லைக்கும் மாரியம்மன் போயிட்டு வருவாங்க. அம்பாள் தான் போயிட்டு இங்க வருவா. அம்பாள் உள்ளே தான் எல்லா பூஜையும் உள்ளே தான் அம்பாள் ஏற்றிக்குவா. மேலும் இந்த சோழ மன்னர்ல அது கொஞ்சம் தடைப்பட்டுச்சு. நீங்க பேசும்போது நான் குறுக்கிட்டுட்டேன். அது வேற ஏதாவது எனக்கு கருத்துக்கள் இல்லாம நிறைய மன்னர்கள் வணங்கியிருக்கிறாங்க. ராமாயண காலத்துல ராமன் ராவணன் கிட்ட போருக்கு போறதுக்கு முன்னாடி நவராத்திரி தினங்கள்ல அம்பிகையை வணங்கினதாக நம்ம கோவில்ல வசனத்தின் மூலியமா தெரிந்தது. அதுக்கு முன்னாடி தசரத மகா சக்கரவர்த்திக்கு புத்திரகாமேஷ்டியம் செய்து தான் ராமனுடைய அப்பாவுக்கு குழந்தை இல்லாம புத்திரகாமேஷ்டி இயக்கத்தை நடத்தினவர் இந்த மகாகுரு சிருங்கர் ஸ்ரீ கும்பு மகரிஷி. இவர் தான் வந்து புத்திரகாமேஷ்டி யாகம் செய்து கொடுத்தார். அந்த யாகம் நல்லபடியா இந்த யாகம் செய்தது ஆரணியில. அதான் புத்திரகாமேட்டீஸ்வரர் கோவில் இருக்குதாங்க. அங்க தசரத மகாராஜா வந்து ஒரு சிலையா வந்து வச்சிருக்காங்க. அந்த யாகம் நல்லபடியா நடக்கணும்னு லலிதா பரமேஸ்வரி பூஜை பண்ணிட்டு தான் யாகத்தை துவங்கினாங்க. அவ்வளோ பழமையான கோவில் இது. நிறைய சித்தர்கள், ரிஷிகள், மன்னர்கள் எல்லாம் வணங்கியிருக்காங்க. பௌர்ணமி நிறைய சித்தர்கள் எல்லாம் பூஜை பண்ண அற்புதமான கஷேத்திரம். ரிஷிகள் வணங்கியிருக்கிறாங்க, சித்தர்கள் வணங்கியிருக்கிறாங்க, மன்னர்கள் எல்லாம் வணங்கியிருக்காங்க. திருமணமாக சொல்லி எவ்வளவு பேருக்கு திருமணம் ஆயிருக்கு, குழந்தை பிறலன்னு சொல்லிட்டு எவ்வளவு பேருக்கு. நீங்க சொல்றது பார்த்தா இங்க எது வேண்டுனாலும் நடக்கும்ன்றது போல இருக்குது. நிச்சயமா அம்பாளுடைய மந்திரத்திலேயே இந்த உலகத்துல வந்து எல்லா தெய்வங்களுக்குமே மந்திரங்கள் இருக்கு. அந்த மந்திரங்களை எல்லாம் நம்மளுடைய ஆண்டோர்களும் சான்றோர்களும் பெரியோர்கள் எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த எல்லா தெய்வங்களுமே அந்த இறைவனுடைய பெயர்ல தான் அந்த மந்திரம் முதலாவது துவங்கும். ஆனா
ஆனா லலிதாம்பிகையினுடைய மந்திரம் மட்டும்தான் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ அப்படின்னு வரும். மாதான்னா தாய், உலகத்திற்கே தாயாக இருக்கக்கூடியவர். நமக்கு அம்மா செய்யாம வேற யார் செய்வா? நிச்சயம். நமக்கு என்ன வேணும்னு இந்த இடத்துக்கு வந்துட்டாலே உலகத்திற்கே தாயாக இருக்கிறாள்னு மந்திரங்கள் சொல்லுது. இந்த மந்திரங்கள் தேவர்களும் ரிஷிகள் எல்லாம் வணங்கி இந்த அம்பாள் மந்திரங்களை சொல்லி இருக்கிறாங்க. உலகத்திற்கே தாயாக இருக்கக்கூடியவள். இந்த பிரபஞ்சமே 12ங்கிற ஒரு விஷயத்துலதான் பிரதானமா இயங்கிட்டு இருக்கு. நம்மளுடைய ராசிகள் 12, மாதங்கள் 12, பகல் பொழுது 12, இரவு பொழுது 12, எல்லாமே 12 இருக்கு. இது மட்டும் இல்லாம உலகம் முதலாக துவங்கின இந்த பிரபஞ்சம் உருவான பொழுது அணுக்கள் மூலியமாக இந்த பிரபஞ்சம் உருவாயிருக்குதுன்னு அறிவியல் அறிஞர்கள்லாம் சொல்றாங்க. அந்த அணுக்களுடைய எண்ணிக்கை 12. 12ன்றதுக்கு 12 வகுத்து வச்சது அந்த 12லேருந்தே காரணமா இருக்குது. ஆமா, 12 பிரதானம். அந்த 12 மந்திர எழுத்துக்கள் தான் இங்க அம்பாலே குடியிருக்கா. அக்ஷரமா உலகத்திற்கே பிரபஞ்சம் எப்படி இயங்குதோ, பிரபஞ்சத்திற்கே தாயாகவும், பிரபஞ்சத்திற்கே சக்தியாகவும், உலகத்திற்கே தாயாகவும் அம்மா இந்த இடத்துல இருக்கிறார். தாய்க்கு தெரியாத இந்த இடத்துக்கு வந்துட்டு போனாலே போறோம். நாம கேட்கறதுக்கு முன்னாடி அவ கொடுத்துருவா. எவ்வளவோ பேரு நாம இந்த இப்போ ஒரு சிறிய ஒரு காணொலி இல்ல, அதனால ரொம்ப நேரம் பார்க்க முடியாது. நாம சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரத்தின சுருக்கம் தான். இந்த அம்பாளை பத்தி சொல்லுவதற்கு நிறைய இருக்குது. இப்போ வரலாற்று செய்திகளை நம்ம பெரியவர்கள் நமக்கு சொன்ன செய்திகளை நமக்கு சொல்றோம். அன்பர்கள் நமக்கு சொன்ன செய்தியே எவ்வளவோ சொல்லியிருக்கிறாங்க. இந்த அம்பாள் கிட்ட இந்த இடத்துல தியானம் செய்தால் ஓம் என்ற பிரணவமந்திர சப்தம் வருகிறது. இங்க வந்துட்டு போனாலே மனசுல நிம்மதி கிடைக்குது. வந்துட்டு போனாலே காரியங்கள் சித்தியாகுது. வந்துட்டு போனாலே நினைத்த காரியம் நடக்குது. எவ்வளவோ சொல்லி இருக்கிறாங்க. நாம இந்த அம்பாளை பத்தி எப்படி எனக்கே 2 வருஷம் பாருங்க, இங்க வரணுன்றது இருக்குதுனால தான் இந்த வேலை கிடைச்சி இந்த பக்கம் நான் இன்னைக்கு இந்த தினத்தை தேர்ந்தெடுத்தேன். இன்னைக்கு நம்ம விழுப்புரம் பக்கம் போனோம் அப்படின்னும் போது நான் சேத்துப்பட்டில் அங்கேயே முடிவெடுத்துட்டேன். இன்னைக்கு செஞ்சு வழியாக போகிறோம். நம்ம செல்லப்பிராட்டி ஊர் இருக்குன்னு அங்கேருந்தே கேட்டுக்கிட்டு வரேன் நான், சேத்துப்பட்டிலேருந்தே. அப்போது நடுவில் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, காலேஜ் வருது, காலேஜ் ஆண்டே அங்கேயே பஸ் ஸ்டாப் இருக்குது, பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா இடது பக்கமாக வழி உள்ளே போகுது, அதுதான் செல்லப்பிராட்டிக்கு போகிற வழின்னு சொன்னாங்க. அங்கே இருந்து இங்கே வரதுக்கு 3 வருஷம் ஆச்சு. அது மாதிரி தான் நமக்கு என்ன காலம் விதிக்கப்பட்டதோ, எந்த நேரம் எந்த நேரத்தில் தான் இது நடக்கணுன்றது நான் அனுபவபூர்வமாக உணர்ந்துட்டேன். ஏன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே 3 வருஷம் முன்னே யூடியூப்பில் நான் சோழபுரம், அதுக்கு முன்னே அதுக்கு பேர் பைரவபுரம், அது எங்கன்னா கும்பகோணத்துக்கு 16 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்குது. அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னே நான் யூடியூப்பில் பார்த்தேன். போனோம் துடிச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு ஒரு நேரம் வந்ததுக்கப்புறம் தான் 3 வருஷம் கழிச்சு தான் அந்த கோயிலுக்கு நான் போனேன். அதுபோல் இங்கே வந்ததுக்கும் 2 வருஷமாக ட்ரை பண்ணேன். 2 வருஷமா இன்னைக்கு தான் எனக்கு இந்த இடம். நீங்கள் சொல்கிறது உண்மைதான். சிவபுராணத்தில் ஒரு வரி ஒன்று வரும், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு. நாம் இறைவனுடைய அருள் இருந்தால்தான் இறைவனை வணங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த க்ஷேத்திரம், இந்த கோவில் அகஸ்தியருடைய ஓலைச்சுவடியில சொல்லியிருக்கிறாரு. இந்த அம்பாள் நான் தரிசனம் செய்தால், இந்த அம்பாள் அக்ஷர வடிவத்தில் இருக்கிறார். இந்த அம்பாள் தரிசனம் செய்தால் அக்ஷர பீடங்களை தரிசனம் செய்த பலன் கிடைக்கும். அக்ஷர பீடங்கள்ல 51 அக்ஷர பீடங்கள் இருக்கு. நம்ம பூமியில அம்பாளுடைய தேகங்கள் விழுந்த இடம் 51 இடம் இருக்கு. இந்த அம்பாளை அக்ஷர லலிதா சிவாம்பியை நாம் தரிசனம் செய்தாக்க உலகத்துல இருக்கக்கூடிய 51 சக்தி பீடங்களையும் தரிசனம் செய்த புண்ணியம் கிடைக்கும்னு அகஸ்தியருடைய ஓலைச்சுவடியில எழுதியிருக்கிற அந்த அம்பாளை பத்தி. அப்ப அவ்வளவு பெரிய ஒரு விசேஷமான இடம். சைவத்துல எப்படி நமக்கு இமயமலையோ, வைஷ்ணவத்துல எப்படி நம்ம பெரிய கேத்திரங்கள், நம்ம 108 திவ்ய தேசங்களோ, சைவத்துல எப்படி நமக்கு அப்பர் சுந்தர், மாணிக்கவாசகர், ஞானசம்பந்தர் பாடிய சிவாலயங்களோ, பாடல் பெற்ற சிவாலயங்களோ, அதனை போல சக்தி பீடங்களில் நாம் அவசியம் தரிசனம் செய்ய வேண்டியது இந்த பரபிரம்ம சக்தி பீடமாக இருக்கக்கூடிய லலிதா சிவாம்பிகை அம்மனுடைய ஆலயம். ரொம்ப நன்றிங்க. இன்னும் மேலும் இது தாயாரை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நேரமின்மை காரணமாக நானும் வீடு சென்றடைய வேண்டும்ன்றதுனால இந்த தாய்க்கு நீங்கள் ஒரு தீபத்துவம் ஆரத்தி காமிச்சா அனைவரும் பார்த்து ஒரு அம்மாவோட தரிசனம் பெறணும்னு நான் இறைவனை நான் வேண்டிக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்காகவே இந்த ஆரத்தி இருக்குதான். நான் ரொம்ப எப்படி எனக்கு நிறைய சரியா அந்த அளவுக்கு பேச வரல.
नमस्तेऽस्तु महामाये श्रीवेश्वरपूजिते शङ्खचक्रहस्ते महालक्ष्मी नमोऽस्तुते Mighty